ஒரு பெத்த தாய் கிட்ட ஒரு புள்ள என்ன வார்த்தை சொல்லக்கூடாதோ அத சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. நீங்களும் சரிங்கறிய? இல்ல ஆனந்தி, அவன் ஒரு மாதிரி இருந்தா இப்படி சொன்னா கொஞ்சம் ஆறுதலா இருக்குமேனு தான். இதே நீங்க ஆறுதல் சொல்ற வார்த்தையா? தயவு செஞ்சு செஞ்ச தப்ப நியாயப்படுத்தாதீங்க. என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கிய? எவ்வளவு மோசமான சூழ்நிலை வந்தாலும் நிதானமா பேசுறவர் நீங்க. நீங்க போய் இப்படி பேசலாமா? எல்லாரும் என் பொறுமையை சோதிச்ச நான் என்ன பண்ண முடியும் ஆனந்தி? நீங்க 1000 நியாயம் சொல்லுங்க. அம்மா கிட்ட நீங்க அப்படி பேசுனது தப்பு. என்னைய எம்புட்டு காலமா தெரியும் உங்களுக்கு? உங்களை பெத்து வளர்த்து நீங்கதே உலகோன்னு அனுதினமும் உங்களை பத்தியே யோசிச்சு உங்க கூட தெய்வமா வாழ்றவங்களை பார்த்து எனக்கு என் காதல்தே முக்கியம், நீங்க என்னவோ பண்ணிட்டு போங்கன்னு சொல்ல எப்படி அன்பு உங்களுக்கு மனசு வந்துச்சு? காதல் எம்புட்டு பெருசோ அதை விட பெத்தவக அன்பு வெள்ள மதிப்பில்லாதது. அவங்க மனச நோகடிச்சிட்டு காதல்ல சேரணும்னு நினைக்கிறது சரியில்லை அன்பு. அப்படி சேர்ற காதல் அம்புட்டு நிம்மதியாவும் இருந்துராது. ஏன் முத்தண்ண, அன்பு பேசுனது சரின்னு சொன்னியலே, இத்தனை வருஷமா ஜெயந்தி அக்கா அவங்க குடும்ப பிரச்சனை எல்லாம் முடிச்சிட்டு வந்து உங்களை கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு நீங்க காத்துட்டு இருக்கீல, எங்க ஜெயந்தி அக்காவை குடும்பத்தை தூக்கி போட்டு வர சொல்லுங்க பாப்போம். அப்ப நீங்க உங்க குடும்பம் முக்கியம்னு காத்துட்டு இருப்பிய, ஆனா அன்பு அவர் குடும்பம் முக்கியம் நினைக்க கூடாது. அதுக்கு சரின்னு சொல்லுவிய. அன்பு, குடும்பம் வேற காதல் வேற இல்ல. காதல் மூலமா இன்னொரு குடும்பந்தே உருவாக போகுது. பிறந்த குடும்பத்தை கஷ்டப்படுத்திட்டு புதுசா ஒரு குடும்பத்தை உருவாக்குறதுல எந்த அர்த்தமும் இல்ல அன்பு. காதல் குடும்பத்தோட சேரும் போதுதே அது முழுமை அடையும். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. உங்க அம்மா கிட்ட போய் இப்படி பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்டு அவங்கள சமாதானப்படுத்துறீங்க. அதுக்கு பிறகுதே நான் உங்ககிட்ட பேசுவேன்.